ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேஷ்னல் எம்பளத்தை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம், அதாவது நம்மளோட இந்திய தேசிய லட்சணை. இது வந்து நம்மளோட இந்திய குடியரசோட தேசிய சின்னம். இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த நேஷ்னல் எம்பளத்தை வடிவமைச்சாங்க அப்படின்னா, சாரநாத்தில் அசோகர் கட்டின சிங்கத்தூணை பேஸ் பண்ணி தான் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 1947 டிசம்பரில் இந்திய மேலாட்சி அரசோட சின்னமாகவும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு நம்மளோட ஜனவரி 26, 1950 இந்திய குடியரசோட சின்னமாகவும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதோட ஃபஸ்ட்டு வந்து இந்த நான்முக சிங்கத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அதில் வந்து ஒரு 4 அனிமல்ஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த ரவுண்டில் வந்து தர்ம சக்கரம் இருக்கும், ஒரு 4 அனிமலோட படமும் இருக்கும். என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால், யானை, குதிரை, காளை, சிங்கம். இந்த 4 அனிமல்ஸுமே 4 டைரக்ஷனில் இருக்கும். அதாவது யானை வந்து கிழக்கு நோக்கி இருக்கும், குதிரை மேற்கில், தெற்கே வந்து காளை, சிங்கம் வந்து வடக்கு நோக்கி இருக்கும். இந்த பீடத்துக்கு கீழே வந்து அந்த அனுமுக சிங்கம் இருக்கும். அது கீழே இந்த ரவுண்ட் ஷேப்பில் 4 அனிமல்ஸும் தர்மச்சக்கரம் இருக்கும். அது கீழே வந்து தாமரைப்பூ வந்து மலர்ந்த தாமரைப்பூக்கு தான் பேஸ்மெண்ட்டு. அது மேலே தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து நமக்கு இப்போ இதில் வந்து அது கீழே வந்து என்னென்னா, நமக்கு வந்து சத்தியமே ஜெயதே, வாயுமே வெல்லும் அப்படிங்கிற எழுத்து வந்து என்ன எழுத்தில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தேவநாகரி அப்படிங்கிற எழுத்தில் இடமிருந்து வளமாக அந்த பீடத்தின் கீழே வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் எம்பளத்தை நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கரன்சிலையும் பாஸ்போர்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதான் இதோட முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.